மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்னும் சற்று நேரத்தில் எண்ணப்பட இருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், எத்தனை சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு? பாதுகாப்பு பணிகள்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்காங்க. கடந்த 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 237 வாக்குச்சாவடிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சித்தோடு அரசினர் பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய அந்த அறையானது சரியாக 7:30 மணிக்கு திறக்கப்பட இருக்கின்றது. வேட்பாளர்களுடைய முகவர்கள், தேர்தல் பார்வையாளர் உள்ளிட்ட அனைவரின் முன்னிலையிலும் திறக்கப்பட்டதற்கு பிறகாக சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படுகின்றன. 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதற்கான ஏற்பாடுகள் தான் விரிவாக இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமாரும், நாம் தமிழர் கட்சியினுடைய சீதா லட்சுமி மற்றும் சுயேட்சைகள் உள்ளிட்ட 46 பேர் இந்த களத்தில் போட்டியிடுகிறார்கள். இதற்கான தேர்தலில் தான் மொத்தமாக இருக்கக்கூடிய 2,27,000 வாக்காளர்களில் 1,54,000 வாக்காளர்கள், அதாவது 68% அளவிற்கான இந்த வாக்குகள் பதிவாகின்றன. இந்த வாக்குகள் அனைத்துமே இன்னும் சற்று நேரத்தில் எண்ணப்பட இருக்கின்றன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வைப்பறை இன்னும் சற்று நேரத்தில் திறக்கப்பட இருக்கிறது. திறக்கப்பட்டதற்கு பிறகாக சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை என்பதும் நடைபெற இருக்கிறது. இதற்காக ஒரு 14 மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் ஒவ்வொரு மேஜையிலுமே ஒரு கண்காணிப்பாளர், ஒரு உதவியாளர் மற்றும் ஒரு நுண் பார்வையாளர் என 3 பேர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த மேஜை அனைத்துமே வெப் கேமரா மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஒரு முழுமையான கண்காணிப்பின் கீழ் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பதும் நடைபெற இருக்கின்றது. மொத்தமாக ஒரு 17 சுற்றுகள் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. இதற்கான ஒரு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உள்ளூர் போலீசார் ஒரு 600 பேர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் 3 கம்பெனி மத்திய துணை இராணுவத்தினர் வந்திருந்தார்கள். அவர்களில் ஒரு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய ஒரு கம்பெனி இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு மட்டுமே இந்த பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு 4 அடுக்கு பாதுகாப்புடன் உள்ளே செல்லக்கூடியவர்களும் கூட அனைவருமே முழுமையான சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இந்த சித்தோடு ஐஆர்டிடி அரசு பொறியியல் கல்லூரிக்குள் ஏற்கனவே முன் அனுமதி பெற்று அந்த அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். காலையிலேயே சுமார் ஒரு 6 மணிக்கு வாக்கு வேட்பாளர்களுடைய முகவர்கள் வர தொடங்கினார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே இந்த அடையாள அட்டை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு அவர்கள் மட்டுமே ஒரு சோதனைக்கு பிறகாக உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அதே போன்று வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடக்கூடிய 53 அலுவலர்களுக்கு ஏற்கனவே 3 கட்ட பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வைப்பறை திறக்கப்பட்டு, பாதுகாப்பு வைப்பறை திறக்கப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் அதே போன்று தபால் ஓட்டுகள் அந்த தேர்தல் எண்ணிக்கை அறைக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றன. சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தற்பொழுது முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றன. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.